ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாற்றிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு கேள்வி: எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயம் வெளியிடப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி: மராத்தியர் காலத்தில் மக்கள் தங்களது பாதுகாப்பிற்காக செலுத்திய வரியின் பெயர் என்ன? ரிப்பீட்டட் கொஷின் இது. ஆன்சர் சவுத். சவுத் என்ற வரியினை மக்கள் பாதுகாப்பிற்காக செலுத்தினர். மொத்த வருமானத்தில் 1/4 வரி செலுத்த வேண்டியிருந்தது. அதனுடைய பெயர் சவுத். இரண்டாவது கேள்வி: மராத்தியர்களின் நிர்வாகத்தில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? ஆன்சர் தேஷ்முக். மூன்றாவது கேள்வி: மராத்தியர்கள் காலத்தில் மக்கள் அரசருக்கான கட்டணமாக செலுத்திய வரியின் பெயர் என்ன? ஆன்சர் சர்தேஷ்முகி. சர்தேஷ்முகி அப்படின்றது மொத்த வருமானத்தில் 1/10 வரியாக செலுத்த வேண்டியது. நான்காவது கேள்வி: எந்த முகலாய மன்னரின் வருகையால் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் பாபர். ஐந்தாவது கேள்வி: உஸ்பெகுகளால் துரத்தி அடிக்கப்பட்ட பாபர் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் எங்கு ஆட்சி பொறுப்பேற்றார்? ஆன்சர் காபூல். ஆறாவது கேள்வி: பாபர் எந்த ஆண்டு இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1505ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி: இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஜஹாருதீன் முகமது பாபர். பாபர் பிறந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1483ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். எட்டாவது கேள்வி: கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1529 முதலாம் பானிபட் போர். இதுதான் தவறானது. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற வருடம் 1526. மற்ற மூன்றுமே மிக முக்கியமானது. கன்வா போர் 1527. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு 1505. இது காலமுறை வரிசைப்படுத்துக, அதில் கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது கேள்வி: முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? எந்த இடத்தை கைப்பற்றினார் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் இப்ராஹிம் லோடி. தௌலத் கான் லோடியோடைய மகன் தில்வார் கான். தில்வார் கான் மற்றும் ஆலம் கான் இவங்க 2 பேருமே பாபரை சந்தித்து டெல்லி சுல்தானுடைய ஆட்சியை வீழ்த்தும்படி கேட்டுக்கொள்வாங்க. அதன்படி தான் முதலாம் பானிபட் போர் நடைபெறும். 10வது கேள்வி: 1527ஆம் ஆண்டு பாபர் ராணா சங்காவை தோற்கடித்த இடம் எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் கன்வா. இதுதான் கன்வா போர் 1527. யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா பாபர் ராணா சங்கா. 11வது கேள்வி: அக்பரின் சிறு வயது காரணமாக பகர ஆளுநர் பொறுப்பேற்றவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பைரம் கான். கூற்று: தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ராணி சாந்த் பீவியின் மீது அக்பர் படையெடுத்தார். காரணம்: ராணியின் வலுவான எதிர்ப்பால் அவருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான சரியான பதில் கூற்று, காரணம் இரண்டுமே சரியானது. ஸோ தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற ராணி யாருன்னு பாருங்க. அதில் பேர் மாற்றி கொடுப்பாங்க. அவர் மீது படையெடுத்தவர் யார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 13வது கேள்வி: திசுக் இ பாபரி யாருடைய சுயசரிதை நூல்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாபர். இதிலே பாபரி அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ பாபருடைய சுயசரிதை நூல் இது. 14வது கேள்வி: முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த நகரை தலைநகரமாக கொண்டு துவங்கியது? ஆன்சர் ஆக்ரா. 15வது கேள்வி: ஹுமாயூனுக்கு குறிப்பிடத்தக்க போட்டியாளர்கள் யார்? அவர்களுடைய சகோதரர்களும் அவருக்கு போட்டியாளராக இருந்தாங்க. அவர்களுள் குறிப்பிடத்தக்க போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர். ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன்தான் ஷெர்ஷா சூர். இவர்கள் பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்தவர்கள். 16வது கேள்வி கூற்று 1 1539 சவுசா போர் நடைபெற்றது. கூற்று 2 1540 கன்னோஜி போர் நடைபெற்றது. மிக முக்கியமான கேள்வி இது. ஆன்சர் கூற்று 2மே சரியானது. இந்த போரில் ஷெர்ஷா சூர் ஹுமாயூனை தோற்கடித்தார். அதற்கு பின்னர் ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. 17வது கேள்வி, ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எது?
ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1555ஆம் ஆண்டு. இவருக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஷா தாமஸ். 1556இல் டெல்லியில் நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணம் அடைந்தார் ஹுமாயூன். ஸோ இதனுடைய ஆண்டு பார்த்துக்கோங்க. 18வது கேள்வி. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் யார் அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை பின்பற்றினார்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷெர்ஷா. ஷெர்ஷா அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை தான் இவர் பின்பற்றினார். யாருடைய வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் அப்படின்னு கேட்பாங்க. அக்பர். 19வது கேள்வி. 1556ஆம் ஆண்டு 2ஆம் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ஹெமு. பைரம் கான் மற்றும் ஹெமுவிற்கு இடையே இந்த 2ஆம் பானிபட் போர் நடைபெற்றது. இதில் ஹெமு தோற்கடிக்கப்பட்டார். 20வது கேள்வி. ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1576ஆம் ஆண்டு. ஹால்டிகாட் போர் அக்பர் மற்றும் ராணா பிரதாப் சிங் இடையே நடைபெற்றது. இதுவும் முக்கியமானது. ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடித்து 1568இல் சித்தூரையும் 1569இல் ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். இந்த ஆண்டுகள் மிக முக்கியமானது. எந்த ஆண்டு கைப்பற்றினார் அக்பர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 21வது கேள்வி. கூற்று. பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் ராஜஸ்தான். காரணம். நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம் கானின் மேல் ஆதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. இதற்கான சரியான பதில் கூற்று தவறு, காரணம் சரி. பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா குஜராத். இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டது. 22வது கேள்வி. அக்பரின் அளவிலா மதிப்பையும் மரியாதையையும் பெற்றிருந்த சீக்கிய குரு யார்? ஆன்சர் ராம்தாஸ். அக்பரின் அளவிலா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தவர்கள் சலீம் சிஸ்டி மற்றும் ராம்தாஸ். ராம்தாஸ் சீக்கிய குரு. சலீம் சிஸ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூஃபி துறவி. 23வது கேள்வி. நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருன்னிசா யாருடைய மனைவி? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஜஹாங்கீர். 24வது கேள்வி. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ஜஹாங்கீர். ஸோ அவருடைய அரசவைக்கு வருகை புரிந்த பிரதிநிதி யாருன்னு கேட்பாங்க. தாமஸ் ரோ. 25வது கேள்வி. ஷாஜஹான் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அதனை இணைத்து கொண்ட ஆண்டு எது? ஆன்சர் 1632ஆம் ஆண்டு. மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷாஜகான் 8 ஆண்டுகள் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷார்ஃபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். இதுவும் மிக முக்கியமானது. 26வது கேள்வி. ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் அவுரங்கசீப். முகலாய மன்னர்களில் கடைசி அரசர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். 27வது கேள்வி. முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் அமில் குஜார். இவர் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி. 28வது கேள்வி. தீன் இலாஹி முறையை உருவாக்க முயன்றவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் அக்பர். தீன் இலாஹி அப்படின்றது தெய்வீக மதம் என்னும் ஒரே மதத்தை உருவாக்க முயன்றவர் அக்பர். அக்பரின் இந்த கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றினர். இந்த கொள்கையை மறுத்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். இது மிக முக்கியமானது. 29வது கேள்வி. யாருடைய ஆட்சியில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களது முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர்? இடம் ரொம்ப முக்கியம். ஆன்சர் அவுரங்கசீப். 30வது கேள்வி. புராண கிலாவை கட்டியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் ஷெர்ஷா. ஷெர்ஷா ஆட்சியில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது.